காவேரி சொன்னது எல்லாத்தையுமே கேட்டு விஜய் வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகிறாரு. நீ என்ன சொல்கிற காவேரி அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாங்க அந்த பசுபதி தான் லோக்கலில் தான் சுற்றிட்டுருக்கான். அந்த பசுபதிக்கு என்கிட்ட தான் எல்லாமே இருக்குது, நான் சும்மாவே விட மாட்டேன், அவனுக்கு இருக்குது அவனுக்கு அப்படின்னோடனே, ஏங்க இப்போ இருக்க நிலைமையில் இல்லை காவேரி, இப்படியே இருந்தால் வேலைக்காக வந்து பசுபதி வளைச்சி பிடிக்க ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி ஆகணும் அப்படின்னோடனே, சரிங்க நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அதை நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாதுன்னு சொல்கிறாரு. இங்கே வந்து பசுபதி வண்டியில் வந்துகிட்டே இருக்காரு. வண்டியை வந்து வழி மறைக்கிறாரு. நம்ம குமரன் பார்த்து இவன் ஒருத்தன், இவனெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு வண்டியை மறைக்கிறான். இவனா என்னை தனியாக என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி விட்டு இறங்குறாரு. ஏன்னா அவனுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு. இல்லை நீ தான் என் பிரச்சனை, எவ்வளோ தைரியமாக இருந்தால் இவ்வளோ வேலையும் பண்ணிவிட்டு வெண்ணிலா வைக்கலையை தள்ளி விட்டுட்டு விஜயும் மாட்டி விட்டு தைரியமாக சுற்றிட்டு இருப்பேன், என் கடையும் காலி பண்ண உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை பிடிக்கிறாரு. உடனே வந்து அவரும் வந்து சட்டை 2 பேரும் பயங்கரமாக சட்டை போட்டுக்கிறாங்க. அப்போ ஒரு கட்டத்தில் வந்து குமரனை வந்து தள்ளி விட்டுட்டு போக பார்க்குறாரு. கரெக்டாக வந்து அங்கே வந்துடுறாரு. நம்ம விஜய் பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. விஜய் வந்து அவரை துரத்தி பிடிக்கலான்னு போது ஓடி போக பார்க்குறாரு. அப்போ கரெக்டாக அங்கே நிவின் வந்துடுறாரு. நிவின் பார்த்துட்டு இன்னும் அதிர்ச்சி 3 பேரும் சேர்ந்து பசுபதியை வந்து வண்டியில் ஏற்றுறாங்க. பசுபதி வந்து இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு இருக்குடா, எவ்வளோ தைரியமாக வந்து என்னையும் வண்டியில் ஏற்றுறீங்களா, என்னை எங்கடா கூட்டிகிட்டு போகிறீங்க, அதெல்லாம் உங்ககிட்ட எப்படி சொல்லுவோம் பசு, உன்னை என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எல்லாம் ஸ்கெட்ச் போட்டுட்டோம், அதுக்கு ஏற்ற மாதிரி உன்னை வந்து நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோன்னே, அப்படி வந்து பசுபதி வந்து உடனே வந்து கத்த ஆரம்பிக்கிறாரு. உடனே வந்து ஐயோ என்ன பசு இப்படி கத்துனா எப்படி பிளாஸ்டிக் ஓட்டுறாங்க. அடுத்து வந்து பசுபதி வந்து ஒரு இடத்த கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்கடா கூப்பிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னோடனே, நீங்கள் இருக்க வேண்டிய இடத்துக்கு தான் கூட்டின்னு வந்திருக்கோம், என்னடா சொல்கிறீங்க, பயப்பட போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டின்னு வந்தோம்னு நினச்சிரியா, போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எப்படி தப்பிக்கணும் என்ன பண்ணணும் உனக்கு தெரியாதா, அதனால் உன்னை அங்கெல்லாம் நாங்கள் கூட்டிகிட்டு வர மாட்டோம், நாங்கள் கூட்டின்னு வந்த இடமே வேறு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு வந்திருக்காங்க. என்னடா இது அப்படின்னோடனே, இது ஒன்றுமே இல்லை, விஜய் இருக்கார்ல அவரோட இடம் தான் அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. பசு இங்கே யாருமே வரமாட்டாங்க, நீ ஜாலியாக இருக்கலாம் பசு, நீ எங்கே வேணாலும் போகலாம், எங்கே வேணாலும் சுற்றலாம், வீட்டை தானே நீ போக முடியாது அப்படின்னோடனே அப்படி டென்ஷனாக வர்றார் பசுபதி. டே உங்களை நான் சும்மா விட மாட்டேன்டா, நீங்கள் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லடா, அப்படி தாண்டா என்னை பற்றி ஒரு தெரியாதுடா அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்காரு. என்ன பசு டைலாக் பேசிகிட்டே போனீங்கன்னா எல்லாம் சரியாயிடுமா அப்படி சொல்லிட்டு பலாருன்னு ஒரு விடுறாரு. அதுக்கப்புறம் எல்லாருமே அவரை போட்டு நல்லா சாத்துறாங்க. அந்த டைமில் கரெக்டாக அங்கே தாத்தா வர்றாரு. தாத்தா பார்த்துறேன், யோ நீனேயா இங்கே வந்திருக்க, அப்போது நீ இதுக்கு உடந்தையா அப்படின்னோடனே, பின்ன என் பேரை வந்து எவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணுறான், நான் இல்லைனா எப்படி இந்த இடத்த அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததே நான் தான் அப்படின்றாரு தாத்தா. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. ஓ குடும்பமாக சேர்ந்தா என்னை இப்படி பண்ணியிருக்கீங்களா, உங்கள் எல்லாரையும் நான் சும்மா விட மாட்டேன், இந்த விஷயம் போலீஸ்க்கு தெரிஞ்சால் அவ்வளோதான், நீ பண்ண விஷயம் போலீஸ்க்கு தெரிஞ்சால் அவ்வளோதான்ப்பா அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சியை பார்க்குறீங்க. பெரிய மனுஷனாக இருந்து இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க கூட சேர்ந்து இந்த சின்ன பசங்க கூட சேர்ந்து, சின்ன பசங்க தான் இருந்தானா பெரிய மனுஷனாக இருந்தானா உனக்கு எல்லாம் ஒன்று தானே, ஏன்னா நீ பண்ண தப்பு அப்படிப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து சொல்கிறாரு. எல்லாரையும் நான் சும்மா விட மாட்டேன் என்ன பண்ணதுக்கு அப்படின்னு சொன்னோன்னே, இங்கே பாரு உன்னை நாங்கள் இப்போவே விட்டுடுறோம், ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லு, நீ தான் வெண்ணிலாவை தள்ளி விட்ட, அதனால தான் வெண்ணிலாவுக்கு இந்த கதி ஏற்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு வாக்குமூலத்தை கொடுத்துட்டு நீ கிளம்பி போயிட்டே இருக்கலாம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னோடனே அதிர்ஷ்டா, அதெல்லாம் நான் பண்ண முடியாதுயா, உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை செஞ்சுக்கோங்க, என்னாலலாம் எதுவுமே பண்ண முடியாது அப்படி சொன்ன. அப்படியே பசு, அப்போது தண்ணி இல்லாமல் பசியோட இதே மாதிரி இருந்து உன் வயசுக்கு முடிஞ்சிடன்னு போய் சேர வேண்டியதுதான், சரி பரவாயில்ல பசுக்கு டைம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி வச்சுட்டு அப்படியே போகிறாங்க. யோ நின்னுங்க எல்லாரும் நில்லுங்க, மரியாதையை என்னை கழட்டி விடுங்க, அப்புறம் அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு பசு சோர்ந்து போகிறாரு. இப்போ என்னப்பா பண்ணுறது, இந்த ஆள் வழி நம்மளுக்கு வழிக்கு வந்து தான் ஆகணும், இந்த ஆள் என்ன பண்ணுவோம் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக பண்ணலாம், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் முடிவெடுக்கிறாங்க. இங்கே வந்து ஒன்றுமே புரியாமல் ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த பசுபதி மாட்டினானா என்ன கதை ஏது கதை ஒன்றும் புரியலையே, இவங்க வேறு டென்ஷனை ஏற்றுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஒரே டென்ஷனாக இருக்காங்க. விஜய்க்கு கால் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா விஜய் வரவில்லை. என்னாச்சு விஜய் என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக இருக்கும்போது எல்லாரும் வந்து கேட்குறாங்க, என்னடி ஆச்சு ஏன்டி இப்படி டென்ஷனாக இருக்க, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்குறாங்க. ஐயோ எல்லாருக்கிட்டே மாட்டிப்போமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க காவேரி.